மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் புதினா சட்னியும் தாங்க பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லேட்டு தான் ஆஸ் யூஸ்வல். எப்பயும் 10 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய கார்டன் என்னோடய பால்கனி கார்டனில் வந்து செடியில் நிறைய பூவெல்லாம் இருந்துச்சு. பார்க்க வெயிலில் ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்ப்ரைஸ்க்காக தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். பன்னீர் ரோஸ் வந்து அழகாக முட்டுவிட்டு இருந்தது. அதை போய் பார்த்துட்டு இருந்தேன். வச்சு 2 பூ பூத்துது. இது 3வது பூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிக்கடி பூத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. சரி நம்மளும் சரி நமக்காக அவங்களாம் இருக்கிறாங்கன்னு நினச்சிப்போம். அவங்க கிட்டேருந்துலாம் நீங்கள் விலகிருங்க, நான் சொல்கிற மனிதர்கிட்டேருந்து. இப்போ நம்ம அவங்கள விட பெரிய ஆள் ஆகிட்டே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் தெரியும் அவங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எவ்வளோ பொறாமப்படுவாங்க, எவ்வளோ டென்ஷன் ஆவாங்கன்றது. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் போலியான பாசத்தை தான் நம்மக்கிட்ட காட்டுவாங்க. சும்மா அவங்களுக்கு கீழே இருந்தால் சந்தோஷப்பட்டுப்பாங்க, அவங்கள விட்டு மேலே போயிட்டோம்னா ரொம்ப பொறாமப்படுவாங்க. இந்த மாதிரி மனுஷங்கிட்டலாம் நம்ம பழகாமல் இருக்கிறதே நல்லது என்னை பொறுத்தவரையிலும். நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.